ஹாய். இப்போ காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு நான் இப்போயே இந்த விளக்கு பொங்கல் பானை எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ரெடி பண்ணால் அது எல்லாத்தையும் விளக்கி சுத்தமாக இருக்குது. அதை இப்போ எடுத்து போட்டு வைக்கணும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. குத்து விளக்கு இது எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவுனதுலேருந்து அப்படியே இருக்குது. அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் தனித்தனியாக இருக்கிறதா தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பொங்கல் பானை, விளக்கு, இங்கே பாருங்கள், குத்து விளக்கு எல்லாத்தையும் இப்போ எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அடுத்தது பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பொட்டு வைக்க ரெடி ஆயாச்சு. இந்த பித்தளை பவுலில் பாருங்கள், கஸ்தூரி மஞ்சள், நம்ம சாதாரண மஞ்சள் பொடி, பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்து பன்னீரில் தான், தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், பன்னீரில் தான் வச்சுப்பேன். இப்படி தான் நான் எப்பயுமே வழக்கமாக சாமி சிலைகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டு வைப்பேன். நாங்கள் பார்க்கலாம். பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், இது நல்லா வாசனையாக இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் போட்டால். அதனால தான் அந்த சாதாரண மஞ்சள் பொடியை கொஞ்சம் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் நிறையா சேர்த்துக்கிறேன். போட்டாச்சா? பன்னீர் பாட்டில் அது
பன்னீர் கொஞ்சம் இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கலாம். ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கொஞ்சமாக நுணுக்கி போட்டுக்கலாம். தெய்வீகமாக மணமாக இருக்கும். எல்லாம் போட்டாச்சு. இன்னும் மிக்ஸ் பண்ணல. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க வேண்டியதான் எல்லாத்துக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு தட்டில் ஒரு 5 இடம் போட்டு வச்சுக்கலாம். மஞ்சள், ஒரு 5 இடத்துல மஞ்சள் வச்சுருக்கேன். அடுத்தது குங்குமம் வைக்கணும். குங்குமம் வச்சாச்சு. அடுத்தது விளக்கு போட்டு வைக்கலாம். விளக்குக்கு வைக்கும்போது எப்பயும் கீழே இருந்து தான் மேலே ஆரம்பிக்கணும். சரியா? நான் பேசுறது கேட்குதான்னு தான் தெரில. நான் மைக் வேறு இல்லாமல் பேசிகிட்ருக்கேன். பாருங்கள், நான் எப்போவுமே இப்படி தான் போட்டு வைப்பேன். இப்போ கஜலட்சுமி விளக்கு அதான், இதுதான் காமாட்சி விளக்குன்னு எல்லோரும் சொல்லுவோம். இதில் வந்து இப்போ மஞ்சள் வச்சாச்சு. குங்குமம் வைக்கலாம். எப்பயுமே குங்குமம் மஞ்சளும் விளக்கில் கீழே இருந்து தான் மேலே போகணும். மேலே இருந்து கீழே வச்சுட்டு வரக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கலாம், அங்கே வச்சு சொல்கிறேன். நான் இப்படி தான் போட்டு வைக்கிறேன். நீங்கள் எப்படி போட்டு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். நான் பொட்டு வைக்கிறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எப்போவுமே விளக்கில் பின்னாடியும் ஒரு முகம் இருக்கும், அதுலேயும் போட்டு வைக்கணும். இங்கெல்லாம் வச்சுட்டு இந்த அரும்பு இருக்குல்ல, அதில் இப்படி தான் வைப்பேன். தெரியுதா? இப்படி தான் வைப்போம். இப்படி வச்சா தான் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீகமாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி வைப்பீங்க? இப்படி வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அம்சமாக இருக்கா? இங்கே பாருங்கள், நல்லா இருக்கா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இது என்ன ஒரு புதுசான்னு கேட்டுறாதீங்க. நான் இப்படி தான் வைப்பேன். சரியா? இப்போ இவங்களோட ஸ்டாண்டு இவங்க தான். இதில் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், கீழே இருந்து மேலே வரைக்கும் அழகாக இருக்கா? பாருங்க,
ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சரியா? சரி, இதெல்லாம் இப்போ பொட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் அப்புறமா முழுசாக எல்லாத்தையும் காமிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக மணி இப்போ 11:30 ஆகுது. இவ்வளோ நேரம் ஆச்சு இதெல்லாம் ஒரு பொட்டு வச்சு ரெடி பண்ணேன். இங்கே பாருங்க, விளக்கு, சாமி சிலைகள் எல்லாமே. இன்னும் பூ வைக்கல, அது காலையில் தான் வைக்கணும். இதெல்லாம் சாமி ரூமுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸு, விளக்கு. வெளியில் பொங்கல் வைக்கிறதால இது இங்கே பாருங்கள், பொங்கல் பானை ரெடி ஆயிடுச்சு. விளக்கு, குத்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் காலையில் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வத்தி, கற்பூரம், சாம்பிராணி எல்லாம். இது அனைத்தும் வெளியில் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள். நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்படி தான் நான் கொண்டாடுவேன்.